வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து தெவெனின்ஸ் தியரம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது நார்மலான ஒரு தெவெனின்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. இதுல இந்த சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா நமக்கு டிபெண்டன்ட் சோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் தெவெனின்ஸ் தியரம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்க்யூட்ல அதை சால்வ் பண்றதுக்கும் கொஞ்சம் மெத்தட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம சர்க்யூட் அனாலிசிஸ்ல சிலபஸ்லேயே வந்து ப்ராப்ளம் வந்து வித் டிபெண்டன்ட் சோர்சஸ் வித் டிபெண்டன்ட் as well as இண்டிபெண்டன்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால டிபெண்டன்ட் சோர்சஸ்ல ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் த நெட்வொர்க் given below. ஓகேங்களா? இப்போ ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட்ல வந்து தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்? தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னா என்ன? வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டர் அப்படின்றது தெரியும். அதாவது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், அதுக்கு சீரிஸா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் சோர்ஸ், இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வி தெவெனின், இந்த சீரிஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் தெவெனின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டரா மாற்ற போறோம். இந்த ஒரு பெரிய சர்க்யூட்டை ஒரு சின்ன சர்க்யூட்டா மாற்ற போறோம். அந்த சர்க்யூட்ல வி தெவெனின் இருக்க போது, ஆர் தெவெனின் இருக்க போது. ஓகேங்களா? ஸோ இந்த வி தெவெனின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆர் தெவெனின் எப்படி கண்டுபிடிக்கிறது லாஸ்ட் ப்ராப்ளத்தை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. ஸோ இப்போ வி தெவெனின் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வி தெவெனின் எப்படி கண்டுபிடிப்போம்? நார்மலா நம்ம ரிமூவ் தி லோட் ரெசிஸ்டர் and find the open circuit voltage. அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தான் நம்ம என்ன எடுத்துப்போம்? VThevenin எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து லோட் அப்படின்றது என்னன்னா, இந்த ஓப்பனா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து லோட் டெர்மினல். அந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் அவங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? VX. ஸோ VXனாலும் ஒன்று தான். இங்க நம்ம இந்த ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடிய டெர்மினல் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? VThevenin சொல்லலாம், அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் சொல்லலாம். நம்ம இந்த ஓப்பன் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் VThevenin or VOC. ஸோ இங்க ஆல்ரெடி VX கொடுத்தனால VXனாலும் ஒன்று தான், VTheveninனாலும் ஒன்று தான், ஆர் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ VThevenin கண்டுபிடிக்க போறோம். VThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லோடு ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி இங்க லோடு ரிமூவ் பண்ணி தான் ஓப்பனா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறோம் அக்ராஸ் த லோ டெர்மினல்ஸ்ல. ஓகேங்களா? அதுதான் நம்ம VThevenin சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்யூட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம், அதே சர்க்யூட் தான் இது. ஸோ இப்போ இந்த டெர்மினல் ஓப்பனா இருக்கிறதுனால ஸோ இது வந்து க்ளோஸ்ட் சர்க்யூட் கிடையாது. அதனால இந்த 3 கிலோ ஓம்ல கரண்ட் போகுமானா போகாது. எப்போ கரண்ட் போகும்னா இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா இந்த 3 கிலோ ஓம்ல கரண்ட் போகலாம். ஸோ அப்போ ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த 3 கிலோ ஓம்ல கரண்ட் போகாது. அதனால இந்த 3 கிலோ ஓம் வந்து நமக்கு ரிடண்டன்ட் இந்த சர்க்யூட்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கணும். இதுல கரண்ட் போகாதனால விட்டுடலாம். ஓகேங்களா? there is no current flows through the 3 kilo ohm resistor under open circuit condition. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவை என்ன? VThevenin. VThevenin என்ன? இந்த A பாயிண்ட்டுக்கும் B பாயிண்ட்டுக்கும் உள்ள வோல்டேஜ் தான் என்னது? VThevenin. ஓகேங்களா? ஸோ இந்த VThevenin எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ இந்த A பாயிண்ட்ல இது இந்த 3 கிலோ ஓம்ல கரண்ட் போகாதனால இதை எடுத்துட்டோம். இங்க எந்த ட்ராப்புமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க வோல்டேஜ் தான் என்னது? நமக்கு VThevenin சொல்லலாம், அப்படின்னா VX சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இந்த நோட். இந்த நோட்ல இருக்க வோல்டேஜ் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. இந்த நோட்ல இருக்க வோல்டேஜ் என்ன எடுத்துக்கிறேன்? VX எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து இந்த நோட்ல அப்ளை பண்றேன். ஓகேங்களா? எக்ஸ்ன்ற நோட்ல கரண்ட் லா வந்து அப்ளை பண்றேன். இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து VX. ஏன்னா இந்த ரெசிஸ்டர் இல்ல. ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு அவுட் கோயிங் கரண்ட் போகுது, இங்க ஒரு இன்கமிங் கரண்ட் வருது. இங்க ஏதாவது கரண்ட் போகுதா வருதானா? இல்ல. ஏன் வரல அப்படின்னா இந்த ஓப்பன் சர்க்யூட் ஆக 3 கிலோ ஓம்ல கரண்ட் எதுவும் போகல. ஓகேங்களா? சோ அதனால இங்க கரண்ட் எதுவுமே இல்லன்றனால விட்டுடலாம். இந்த நோட்ல ரெண்டு கரண்ட் தான் இருக்கு. ஒன்னு இன்கமிங் கரண்ட் வந்து VX/4000 ஒரு இன்கமிங் கரண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு அவுட் கோயிங் கரண்ட் போறத நம்ம அஷ்யூம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அது ஏன் சார் இது ஒரு கரண்ட் சோர்ஸ் தெரியுது, ஆனா அது ஏன் டைமண்ட் ஷேப்ல போட்டுருக்கா? இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். ஓகேங்களா? சோ இது ஒரு கரண்ட் சோர்ஸ் தான், ஆனா இது ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ். இதோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா VX ஓட வேல்யூ பொறுத்து இருக்கு. VXன்றது என்னங்க? VThevenin வேல்யூ. ஓகேங்களா? இது ஒரு கரண்ட் சோர்ஸ், ஆனா இது வந்து வோல்டேஜ் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த VXன்ற வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கனால இது ஒரு வோல்டேஜ் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த நோட்ல ரெண்டு கரண்ட் தான் போகுது. ஒன்னு இன்கமிங் கரண்ட். அந்த இன்கமிங் கரண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா VX/4000. இன்னொன்னு அவுட் கோயிங் கரண்ட் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாத கரண்ட் நம்ம எப்பவுமே அவுட் கோயிங் கரண்ட் எடுத்துக்கலாம். சோ இங்க என்ன கரண்ட் போகுது? சோ இங்க இந்த 2 கிலோ ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னு தெரியணும். 2 கிலோ ஓம்ல என்ன கரண்ட் போகுது? இந்த 2 கிலோ ஓம்ல இந்த எண்ட்ல VXன்ற வோல்டேஜ் இருக்கு, இந்த எண்ட்ல 0, இங்க என்ன இருக்கு? -4. அப்போ இங்க 2 கிலோ ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பாத்தீங்கன்னா VX-4. What is current? I equal to V/R. அப்போ இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் பாத்தீங்கன்னா VX-4. அப்போ இதுல போற கரண்ட் பாத்தீங்கன்னா VX-4/2K அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? சோ அதான் இங்க எழுதிருக்கோம். ஓகே, VX-4 by 2000 ஏன் எழுதிருக்கேன்னா இது 2 கிலோ ஓம்ன்றனால 2000 எழுதிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு அவுட் கோயிங் கரண்ட். இந்த நோட்ல ஒரு அவுட் கோயிங் கரண்ட், இன்னொரு இன்கமிங் கரண்ட். கேசிஎல் என்ன சொல்லுது? சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். சோ இங்க ஒரு அவுட் கோயிங் கரண்டோட எக்ஸ்பிரஷன் என்ன? VX-4/2K ன்னு எழுதிருக்கேன். சோ இன்கமிங் கரண்ட் என்ன? VX/4000. அதான் இது சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இன் தட் நோட். ஓகேங்களா? சோ VX-4/2000 ஈக்குவல் டு VX/4000 எழுதிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம 4000 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், 2000 இங்க பக்கம் கொண்டு வந்து இந்த சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா VX கண்டுபிடிக்கலாம். VXனா என்ன? VX ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 8 வோல்ட். VXன்றது என்ன? அந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். நமக்கு இந்த ப்ராடக்ட்ல ஒரே ஒரு நோடு தான் இருந்தது. இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் VX. சோ இங்க VXன்றது தான் இந்த Aக்கும் Bக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வோல்டேஜ். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? VThevenin ஆர் ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் சொல்றோம். அப்போ நம்ம ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் ஆர் VX ஆர் VThevenin வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேல்யூ என்ன?
8 வோல்ட். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து அக்ராஸ் த லோ ஓப்பன் சர்க்யூட் டெர்மினல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த Vx தான் இந்த 3 கிலோ ஓம் இல்லாதனால இந்த பாயிண்ட் A வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். B வந்து இங்க இருக்கு. அப்ப இந்த Aக்கும் Bக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? Vx தான். இந்த நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் Vx தான். அப்ப இந்த Vx ஓட வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 வோல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த Vx தான் என்ன நமக்கு Thevenin சொல்லலாம். அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் சொல்லலாம். ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து 8 வோல்ட். ஸோ Thevenin கண்டுபிடிச்சாச்சு. ஸோ Thevenin's ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரையணும்னா நமக்கு ரெண்டு வேல்யூ தெரியணும். ஒன்னு Thevenin வேல்யூ தெரியணும். இன்னொன்னு Thevenin. இந்த Thevenin ஓட Thevenin நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணா நம்ம Thevenin's ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? யூசுவலா நம்ம Thevenin எப்படி கண்டுபிடிப்போம்னா வித் டிபெண்டன்ட் சோர்சஸ் எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம அந்த லோ டெர்மினல்ல ஓப்பனா வச்சுட்டு அந்த ஓப்பன் சர்க்யூட் டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம Thevenin எடுத்துப்போம். Thevenin கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்ல வோல்டேஜ் சோர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸ் ஏதாவதுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு தான். ஆனா இந்த சர்க்யூட்ல டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்கு. டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தா நம்ம நார்மலான மெத்தட்ல Thevenin கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா Thevenin டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாவே Thevenin's தியரம் நம்ம யூஸ் பண்ணும்போது Theveninோட வேல்யூ இந்த மெத்தட்ல தான் கண்டுபிடிக்கணும். ஸோ Thevenin என்னன்னா VOC by ISC. VOC னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னு சொல்லலாம். அப்படின்னா நத்திங் பட் Thevenin தான். ஓகேங்களா? Thevenin கண்டுபிடிக்கணும் டிவைட் பை ஐஎஸ்சினா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாவே அந்த ப்ராப்ளத்துல Thevenin கண்டுபிடிக்கணும்னா VOC by ISC தான் எடுக்கணுமே தவிர நம்ம டிஃபால்ட்டா நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு கரண்ட் சோர்ஸ் எல்லாம் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு நம்ம அக்ராஸ் த லோட் ஓப்பன் சர்க்யூட் டெர்மினல்ஸ் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தா Thevenin ஈக்குவல் டு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் அதோட ரேஷியோ தான் நம்ம Thevenin எடுக்கணும். அதே VOCன்றது Thevenin தான். இதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லோடு ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த டெர்மினல் ஷார்ட் பண்ணணும். ஓகேங்களா? லோடு ரிமூவ் பண்ண எடுத்து ஷார்ட் பண்ணணும். அதுக்கான டயக்ராம் தான் இங்க வரைஞ்சிருக்கேன். லோடு ரிமூவ் பண்ண எடுத்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த லோ டெர்மினல்ல ஷார்ட் பண்ணிருக்கோம். இந்த ஷார்ட் பண்ண டெர்மினல்ல ஒரு கரண்ட் தான் என்னது ISC, தட் இஸ் கால்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஓகேங்களா? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா Thevenin கண்டுபிடிக்கும் போது அந்த சர்க்யூட்ல ஏதாவது இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸோ இல்ல கரண்ட் சோர்ஸோ என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் பண்ணுவோம், கரண்ட் சோர்ஸ் இருந்தா ஓப்பன் பண்ணுவோம். ஆனா இங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தாலும் சரி இல்ல இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தாலும் சரி ISC கால்குலேட் பண்ணும்போது அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை நீங்க ஓப்பன் சர்க்யூட் இல்ல ஷார்ட் சர்க்யூட் பண்ணக்கூடாது. ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போகணும். ஓகேங்களா? இப்போ இந்த டிபெண்டன்ட் சோர்ஸையும் அப்படியே வச்சுக்கிறோம், இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸையும் அப்படியே வச்சுக்கிட்டு ISC கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த லோ டெர்மினல் ஷார்ட் பண்ணிருக்கிறதுனால அப்போ இங்க ஓப்பன் வோல்டேஜ் என்ன, ஷார்ட் சர்க்யூட் பண்ணா வோல்டேஜ் என்ன, 0. அப்போ இங்க இருக்கு இந்த Vx ஓட வேல்யூ என்ன, 0. தட் இஸ் Vx வந்து 0ன்னு ஆயிடுச்சு. லோட வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணா கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். வோல்டேஜ் என்ன, 0. இப்போ Vx இங்க இருந்த வோல்டேஜ் Vx என்ன, 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த Vx by 100 இந்த Vx by 100 டேர்ம் என்ன ஆகும், 0 ஆகும். ஏன்னா எனிதிங் Vx 0னா Vx by 100 என்ன 0 தான். எனிதிங் by 0 என்ன 0. அப்போ இந்த கரண்ட் வந்து இந்த லோ டெர்மினல்ல ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுமானா ஃப்ளோ ஆகாது. Vx by 100 வந்து Vx 0 ஆனதுனால Vx by 100 என்ன ஆயிடுச்சு, 0. அப்போ சர்க்யூட்ல இது இல்ல, இந்த கரண்ட் இல்ல. அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் பாத் மட்டும் தான் இருக்கு. அதாவது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் 2 கிலோ ஓம் அண்ட் 3 கிலோ ஓம் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் பாத் அப்படியே வந்து இங்க கனெக்ட் ஆகுது. இப்போ இது இல்லைன்னு அர்த்தம். ஏன் இல்லைன்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால Vx 0 ஆயிடுச்சு. Vx 0 ஆனதுனால இந்த கரண்டோட வேல்யூவும் என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, Vx டிபெண்ட் பண்ணிருக்கு, Vx by 100. அதனால Vx 0 ஆனதுனால இந்த கரண்ட் என்ன ஆயிடுச்சு, 0. அப்போ இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அவுட்டர் பாத் மட்டும் தான் இருக்கு. இது இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், V by R. இந்த சர்க்யூட்ல என்ன போற கரண்ட் என்ன, ISC. இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, 4. இந்த சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டர் சீரிஸா இருக்குமா, இது இல்லனா அப்ப எப்படி, that is 3k plus 2k எவ்வளவு 5k. அப்போ what is the current flowing through the circuit, that is the short circuit current equal to V by R னு எழுதலாம். V ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4 வோல்ட், R ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5k. அப்போ ISC equal to என்ன, 4 by 5k அப்படின்னு எழுதலாம். ISC equal to 4 by 5k. அதுதான் இங்க எழுதிருக்கேன். இதை நீங்க KVL அப்ளை பண்ணாலும் சரி இல்ல டைரக்டா சர்க்யூட் பார்த்தாலும் எழுதினாலும் சரி நமக்கு ISC என்ன வரும், இந்த கரண்ட் சோர்ஸ் இல்லாததுனால 4 by 5k னு வரும். ISC equal to 4 by 5k னு வரும். அப்போ 4 by 5k that is 5000 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 8 into 10 power minus 4 amps னு கிடைக்குது. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம Thevenin கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Thevenin நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Thevenin ஓட ஃபார்முலா என்ன, டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாவே இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம Thevenin கண்டுபிடிக்கணும். தட் இஸ் VOC by ISC. VOCன்றது என்ன, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், நதிங் பட் Thevenin's வோல்டேஜ் தான். Thevenin ஓட வேல்யூ என்ன, 8 னு கண்டுபிடிச்சோம், அதை எடுத்துட்டோம். இப்போ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன, 8 into 10 power minus 4. அதை நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 10,000 ஓம் கிடைக்குது. Thevenin ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000 ஓம். அதாவது Thevenin equal to 10 கிலோ ஓம் கிடைக்குது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம Thevenin கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? Thevenin's தியரம்ல கொடுத்திருக்க சர்க்யூட்ல டிபெண்டன்ட் சோர்சஸ் இல்லனா லாஸ்ட் ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மெத்தட்லயே போடலாம். ஆனா டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாவே Thevenin கால்குலேட் பண்ண வேண்டிய மெத்தட் பாத்தீங்கன்னா VOC IOC தான். VOC னா என்ன, ஓபன் சர்க்யூட் பண்ணிட்டு Thevenin கண்டுபிடிக்கணும். ISC னா என்ன, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு ISC கண்டுபிடிக்கணும். ஆனா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது டிபெண்டன்ட் சோர்சஸ் இருக்கிறதுனால எந்த சோர்ஸ், எந்த வோல்டேஜ் சோர்ஸையும் நம்ம ஷார்ட் பண்ணக்கூடாது, அந்த கரண்ட் சோர்ஸையும் ஓபன் பண்ணக்கூடாது. அப்படியே வச்சுட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ Thevenin கண்டுபிடிச்சிட்டோம், Thevenin கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சர்க்யூட் Thevenin's ஈக்குவலன்ட்
சர்க்யூட் வரைஞ்சு அதனோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைய சொல்லிதான் இந்த கொஸ்டினே நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் படி நம்ம வந்து we have to draw the Thevenin's equivalent circuit. What is Thevenin's equivalent circuit? A voltage source series with a resistor. அந்த voltage source ஓட வேல்யூ என்ன? V Thevenin. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ தான் என்ன? R Thevenin. ஸோ V Thevenin நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதனோட வேல்யூ 8 வோல்ட். இப்போ ஒரு சீரிஸா ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். அந்த ரெசிஸ்டர் என்ன? R Thevenin. அதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னது? 10 கிலோ ஓம். ஓகேங்களா? வோல்டேஜ் சோர்ஸ் சீரிஸ் வித் ரெசிஸ்டர். அந்த ரெண்டோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதியாச்சு. இதுதான் Thevenin's equivalent circuit. ஓகேங்களா? இது வந்து listen carefully. நார்மல் தெவெனின் வித்தவுட் டிபெண்டன்ட் சோர்ஸ் வரும்போது லாஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ண மெத்தடில் சால்வ் பண்ண ஆர் தெவெனின் கண்டுபிடிக்கும் போது வித் டிபெண்டன்ட் சோர்சஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறுபடியும் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.